இன்றைக்கி நம்ம ஒரு மிராக்கிள் பற்றி தான் பேச போகிறோம். லாஸ்ட் 3 மந்த்ஸாக பீரியட்ஸ் வராமல் கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட போய் நிறைய டேப்லெட் சாப்பிட்டோம். பலன் இல்லாத ஒரு கஸ்டமருக்கு வெறும் 4 டேஸில் டேப்லெட்டே இல்லாமல் பீரியட்ஸ் வந்திருக்கு. அது எப்படி, அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, அவங்க சொன்ன அந்த ஆச்சரியமான தகவல் இதோ உங்களுக்காக. வணக்கம் தோழிகளே, வெல்கம் டு ஃபெமினைன் விமன் கேர் ஃபார் எவ்ரி ஸ்டேஜ். இது கஸ்டமர் தீபா அவங்களோட அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 3 மந்த்ஸாக பீரியட்ஸ் வரலை. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. அப்போ தான் இன்ஸ்டாகிராம் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க. நான் ஃபெமினைன் பேண்டி லைனர் கொடுத்தேன். ஜஸ்ட் 4 டேஸ் தான் யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கொஷின் உங்களுக்கு இருக்கும். இப்போது ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே பசி அப்படின்ற உணர்வு வருது. அந்த பசின்ற உணர்வு வரலைன்னா அது ஒரு வியாதியாக மாறிடும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உடல் மெலிந்து போயிடும், பசி சரியாக எடுக்காதனால சாப்பிட முடியாது, அதனால் தூக்கம் வராது, நம்ம செயல்பாடுகள் எல்லாமே குறைவாக மாறிடும். இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பசின்ற உணர்வும் இந்த தூக்கம் அப்படின்ற உணர்வும் இது எல்லாமே நமக்கு ஹார்மோன் செய்யக்கூடிய வேலையை சரியாக செஞ்சால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒழுங்காக நடக்கும். அதே போல தான் மாதவிடாய் அப்படின்றதும். அது நடக்கவே இல்லை அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பீரியட்ஸ் தான் வரலன்னு நமக்கு தெரியுமே தவிர அதை தாண்டி பல விஷயங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். பெண் தன்மை குறைஞ்சிருக்கும், கருணை குறைஞ்சிருக்கும், பெண்மைக்கு உண்டான சில லட்சணங்கள் அவளிடம் குறைஞ்சிட்டே போயிருக்கும். இதெல்லாம் அவங்களால அடையாளம் பார்க்க முடியாத சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் என்னென்னா, பீரியட்ஸ் வரலை, அவ்வளோதான். அது மட்டும்தான் தெரியுமே தவிர அதை தாண்டி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். நான் ஃபெமினைன் பேண்டி லைனர் கொடுத்தேன் இல்லையா, அது எப்படி உடனே சரி பண்ணுச்சுன்னா, அது ஹார்மோன்ஸை சரி பண்ணும். அது வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடக்காமல் இருந்திருக்கும். இப்போ அது சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெளிச்சமான சூழ்நிலையில் உங்கள் கண் பார்வை இருந்துகிட்டே இருந்தால் உங்களால் தூங்க முடியுமா? எப்போ நீங்கள் அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறீங்களோ உடனே நீங்கள் தூங்கக்கூடிய சூழ்நிலையை இயற்கையாகவே உங்களுக்கு கொடுக்கும். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்குண்டான சப்போர்ட் கொடுக்குது. அப்போது நம்ம ஹார்மோன்ஸை சரியாக உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோன்னா பீரியட்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது மறுபடியும் மந்த்லி கரெக்டாக வரணும்னா சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்யணும். ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பீரியட்ஸ் வர வைக்கிறது மட்டும் பேண்டி லைனரோட ஒர்க் கிடையாது, ஹார்மோன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு செய்யணும். யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கூடுதலாக செஞ்சால் மட்டும்தான் இந்த ஹார்மோன்ஸை தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஒவ்வொரு டைமும் நின்று போன வண்டியை தள்ளி விடுறதை விட ஏன் நின்றுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓடுறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்து சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் நடக்காத ஒரு விஷயத்துக்கு பேண்டி லைனர் சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கும்போதும் உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கும் போதும் மட்டும்தான் பேண்டி லைனர் 100% சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. பேண்டி லைனர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இது கூடவே நான் ஃபுட் சார்ட், மெடிடேஷன் எல்லாமே சொல்லித்தருவேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதை ஃபாலோ பண்ணாவே போதும். இது கூட பண்ண முடியலன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. தீபா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் மாத்திரைகளை தேடி ஓடுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக, நேச்சுரலாக, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் உங்கள் ப்ராப்ளம் க்யூர் பண்ண வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி தோழிகளே.